அதிமுக தரப்புல ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா அதிமுக திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்போ திமுக தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐஎம்எல் இவங்கெல்லாம் வேணாம், அது சரியா வராது அப்படின்னு இருக்காங்க. திமுக கொண்டிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அது ஒரு பெரிய சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி, கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சுத்தமாக எல்லாரும் சொல்லி முடிச்ச மாதிரி, ஆமாம் என்னை பிரஸ் மீட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, என்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னாங்க, யார் சொன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. என்ன சார் நடந்துச்சு? அது பானையை உடைச்சிருக்காரு. ஓகே, ஹாலில் பானையை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கும் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக மறுத்துக்கிறாங்க. நீங்கள் உங்களை தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. காசை பார்க்கல, பணத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எதையும் பார்க்காம உங்களை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இப்போ அந்த குழப்பத்தில் தான் இப்போ மந்திரி சபை உருவாக்கமே அதான் சிக்கலாக இருக்குது. அவங்க ஒரு 5 பேர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே பல நெருக்கடிகள் கொடுக்குறதாகவும் கூட சொல்கிறாங்க. இது எப்படி சமாளிக்க போகிறாரு விஜய்? ஒரு எடுத்த ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு எடுத்தார்ல ஒரு ஸ்டாண்டு, ஜெயிச்சவனே செக்குலர் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக அவர் இருக்கிறாரா, பாஜக அடுத்ததுக்கு பணிஞ்சிடுறாரா, இந்த கூட்டணியை உள்ளே சேர்க்கிறாராங்கிறது தான் அவருடைய அரசியல் எதிர்காலமே இருக்குது. ஆனால் அதை ஏன் சார் இப்போ சொல்கிறாரு? இத்தனை நாள் அது வதந்தி, அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ஓரளவு இப்போ தான் சைலண்ட் ஆகி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. திரும்பி வர்றாரு, பானையை தூக்கி போட்டு உடச்ச மாதிரி மொத்தமாக அடிச்சு காலி பண்ணுறாரு. ஏன் இப்போ வரல? அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குறாரு. ஏன்னா முதலமைச்சராக வாய்ப்பு எனக்கு இருந்தும் கூட நான் கடுமையாக எதிர்த்த விஜயை ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களித்தாங்க. ஆதரவு கொடுத்துட்டு கிளம்புறப்ப நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது, நான் உங்களை முதலமைச்சர் அறிவிக்க போறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படிங்கிற உடனே நெறியாளர் யாருன்னு கேட்டாங்க. அது வேணாம் விடுங்க, அது யாரு சார், ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டை தடுத்தாங்க? இல்லை, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக திமுக, ஆதவர்ஜி நான் கூட சொல்லியிருந்தாரு, முதலமைச்சருடைய பையன் மிதுன், அப்புறம் ஒரு பில்டர், அப்புறம் திமுக தரப்புலேருந்து ஒரு நபர், இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசி நேர முயற்சியாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அது ஏன் அந்த வேலையை பண்ணாங்க, அது உண்மையில் ஒரு அசிங்கமான ஒரு அரசியல். விஜயை கடுமையாக நம்ம எதிர்த்துருந்தோம். இன்றைக்கி பல பேர் சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் ஒன்றே தெரியாதாடா, நீ திமுகவுக்கு சொம்பு தாண்டா, 200 தாண்டா, நீ விஜய் என்னென்னா பேசினேன், பாசிக்கு வந்து ஜாலரா போடுறியா? இப்பயும் நம்ம சொல்கிறோம், விஜயினுடைய நிலைப்பாடு, இந்த நிலைப்பாட்டில் விஜய் தொடர்ந்தார்னா நம்ம அவரை வரவேற்போம், ஆதரிப்போம். இந்த நிலைப்பாட்டில் மாறினார்னா விமர்சனம் பண்ணுவோம். ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றே வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். திமுக அதிமுக சார், பொய்கள், வதந்திகள், உண்மை நிறையா புள்ளிகளில் இணைக்கப்பட்ட ஒன்று. திருமாவளவன்கள் போய் பேட்டி கொடுக்குறாரு, மொத்தமாக எல்லாரும் சொல்லி முடித்த மாதிரி, ஆமாம் என்னை ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னாங்க, யார் சொன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. என்ன சார் நடந்துச்சு? திருமாவளவன் அவர்கள் பேட்டிக்கு பின்னாடி என்ன ஒரு இது? அதாவது பானையை உடைச்சிருக்காரு. ஓகே, ஹாலில் பானையை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. இந்த தேர்தல் முடிவுக்கு நமக்கு தெரியும், டிவிக்கு பெரிய வெற்றி பெற்றாலும் கூட அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக தரப்பில் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்போ திமுக தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐஎம்எல் இவங்கெல்லாம் வேணாம், அது சரியாக வராது அப்படின்னு இருக்காங்க. திமுக கொண்டிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அது ஒரு பெரிய சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி, கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த முடிவை யார் சார் ஃபர்ஸ்ட் எடுத்து? அதிமுக தரப்பு தான் எடுத்திருக்காங்க. அப்படி அதிமுக தரப்பு ஒரு டீலிங் பேசியிருக்காங்க, எங்களுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதை திமுக தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரு சஜஷனாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது, இதை செய்யலாமான்னு கேட்டோன்னே அங்கேயே கட் பண்ணியிருக்காங்க, வேண்டாங்க அதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படின்னு. திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகம், குறிப்பாக கனிமொழி போன்றவர்கள் அந்த மாதிரியான தவறை செஞ்சிடவே கூடாது, நம்ம கட்சிக்கான தனித்தன்மையே போயிடும் அப்படின்னு நம்மளும் கூட தொடர்ந்து பேசியிருக்கோம். திமுக அந்த மாதிரியான வேலையை செஞ்சிச்சுன்னா திமுகவுக்கான எதிர்காலம் இல்லாமல் போயிடும். அதுக்கிட்ட தற்கொலை முயற்சி சமானம்னு சொன்னோன்னே அந்த முயற்சியை கைவிட்டுறாங்க. கைவிட்டதுக்கு பிறகு இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கும் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக மறுத்துக்கிறார். அரசியலை மிக தெளிவாகவும் கூர்மையாகவும் ஆழமாகவும் தொலைநோக்கோவும் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பார்ப்பார். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக மக்கள் அதிகப்படியான வாக்குகளை அளித்து ஒரு கட்சி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இண்டிபெண்டாக 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க.
அதை நம்ம குறுக்கு வழியில் போய் அதை தட்டி பறித்து நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற வந்தோம்னா அந்த மக்கள் மத்தியில் நமக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கும், நம்ம என்ன நினைப்பாங்க. அப்போ அதை வந்து உடனே மறுக்கிறார், வேணான்னு முடிவு பண்ணுறாரு. ரெண்டாவது நம்ம வந்து தாவேகா கூட்டணிக்கு அவங்க ஆதரவு கொடுத்தது உண்மையில பார்க்குறப்ப வரவேற்கத்தக்க ஒரு கூட்டணி. என்னன்னா விஜயை வந்து அங்கே வந்து கபலீகரம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டணி ரெடியாக இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது அதிமுகவுக்கு. 2016க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு அதிமுகவை முழுவதுமாக பாஜக தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பாஜக கூட நெருக்கமாக இருக்கவர் தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாம் பாஜக மிக நெருக்கமான ஒரு வேலையை கொடுக்குது. பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாவேகா கண்டிப்பாக ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா கூட போயிடக்கூடாது. நீங்கள் தனியாக போங்க. நீங்கள் தனியாக போய் உடச்சிட்டு போய் நீங்கள் ஒரு ஆதரவு கொடுங்கன்றாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூட்டணி என்டிஏலேயே சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, ஒட்டுமொத்தமாக ஆதரவு கொடுங்க. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் ஜெயிச்சாத்த 54 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுங்க, ஆட்சி அமைங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. விஜய் அதை மறுக்கிறார். விஜய் மறுத்தவனே அவங்க 2வது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து பாஜக கூட்டணி வெளியில் வந்து நாங்கள் ஒரு 30 பேர் ஆதரவு கொடுக்குறோம், இப்போ ஏற்றுக்கிறீங்களா? ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2ன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. விஜய் அங்கே தான் ஒரு சறுக்குறார். இப்போ ஒரு 4 நாள் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 4 நாள் ஸ்ட்ரகிள் ஆகுது. விசிகா, கம்யூனிஸ்ட்டுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஐஎம்எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க, அப்படியே ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. அப்புறம் முடிவு பண்ணி பதவி ஏற்கிறதுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 24 பேரும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு இவங்கள வாலண்டியராக வராங்க. விஜய் கேட்கவே இல்லை. வாலண்டியராக வர்றதுக்கு பிறகு என்னென்னா, விஜய் பண்ணவங்க ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, சி.வி. சண்முகத்தை பார்த்தது தான். ஏன்னா ஒரு கட்சியில் பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் தனியாக பிரிஞ்சு ஒரு அணியாக இருக்கிறப்ப அந்த அணியை போய் பார்க்கக்கூடாது. அது வந்து என்னென்னா, நீங்கள் மறைமுகமாக அந்த அணிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆகும். அந்த அணிக்கு அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எடப்பாடி அவர்களை பார்க்கறது வேற, சி.வி. சண்முகத்தை பார்க்கறது. ஆமாம், எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் ஒரு பிரிவாக வந்து நிற்கிறாங்க. நாங்கள் பாஜக கூட கூட்டணி இல்லை, ஒட்டுமில்ல உறவுமில்லைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. நின்னாலுமே இவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்குது. இவர்கள் பிடி பாஜக கையில் இருக்குது. உங்களுக்கு ஆதரவு தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. காசை பார்க்கல, பணத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எதையும் பார்க்காம உங்களை வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்? இந்த கட்சியில் எதுவுமே வேண்டாம், இவங்க ஆல்ரெடி இதே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு புதிய சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக நீங்கள் வந்திருக்கீங்கிறதுக்காக தான் அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ பாஜகவுக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய வழக்குகள் உள்ள அமைச்சர்களை போய் ஒரு பிரிவாக இருக்கிறவை நீங்கள் போய் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய தவறு. இவர் எங்கே சறுக்குனாரு, யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து பாஜக அசைன்மெண்ட்டுக்கு விஜய் பலியாரா ஆயிட்டாருங்கிற சந்தேகமாகவும் இருக்குது. அதை அவர் தவிர்த்திருக்கணும். இப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, வாக்கெடுப்பு நடத்தி 25 பேர் வாக்கு போட்டுறாங்க. இப்போ 25 பேர் போட்டிருக்கிறாங்கன்னா 32 பேர் வந்தால் தான் 1/3 மெஜாரிட்டி. 25 பேரில் எப்படி வரும்? இப்போ அந்த சிக்கலும் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த முடிவை வந்து விஜய் வந்து தடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே. அப்படியே நீங்கள் ஆட்சியை பாஜக நெருக்கடி கொடுக்குது, பாஜக வந்து உங்களை வந்து முடக்குது, கூட்டணியை ஏதாவது வழக்கு காட்டி உங்களை வந்து ஆட்சியை கலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு கலைச்சாலுமே விஜய் வந்து 200 தொகுதியில் ஜெயிப்பார். திரும்பி என்ன கண்டிப்பாக ஜெயிப்பார். உங்களுக்கு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த அரசியலுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தை எதுக்கு நீங்கள் தடுமாறணும்? எதுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு இன்னொரு அணியை வந்து நீங்கள் ஸ்டெப்னியாக வச்சுக்கணும்? இவங்க போயிட்டானே இவங்களை கொடுத்துலான்னு மக்கள் தான் தயாராகிட்டாங்களே. விஜய் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 25 பேருமே வந்து ரிசைன் பண்ணிடுங்க, எல்லாரும் வந்து விசில் சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க போல. அதில் 10-12 பேர் ஒத்துக்கிட்டாங்க போல, மீதி பேர் ஒத்துக்கல போல. இப்போ அந்த குழப்பத்தில் தான் இப்போ மந்திரி சபை உருவாக்கமே அதான் சிக்கலாக இருக்குது. அவங்க ஒரு 5 பேர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே பல நெருக்கடிகள் கொடுக்குறதாகவும் கூட சொல்கிறாங்க. இது எப்படி சமாளிக்க போகிறாரு விஜய்? இவர் எடுத்த ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு எடுத்தார்ல ஒரு ஸ்டாண்டு, ஜெயிச்சவனே செக்குலர் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக அவர் இருக்கிறாரா, அதை நோக்கி போகிறாரா, பாஜக அழுத்தத்துக்கு பணிஞ்சிடுறாரா, இந்த கூட்டணியை உள்ளே சேர்க்குறாராங்கிறது தான் அவருடைய அரசியல் எதிர்காலமே இருக்குது. ஒரு ஜெயலலிதா அவர்களை போல நீங்கள் எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் செக்குலர் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதில் உறுதியாக இருங்க, மக்கள் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. இப்போ என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஜகவை நான் தாவேக்காவை நான் எதிர்த்திருக்கேன். ஏன் எதிர்த்திருக்கேன்னா, விஜய் வந்து ஒரு மெயின் ஃபோர்ஸாக வந்துட மாட்டார்,
ஒரு ஓட் ஸ்பாயிலராக தான் இருப்பார். இதனால மதசார்பற்ற ஒரு கூட்டணிக்கான வாக்குகளை விஜய் பிரிப்பார். இதை பயன்படுத்தி பாஜக, அதிமுக கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதுக்காக நாங்கள் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறோம். ஆனால் 2 கூட்டணியுமே தூக்கி போட்டு பாஜக முதல்ல 4 ஜெயிச்சது, இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியில் தான் இருக்குது. 2யும் தூக்கி போட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் ஆதரிச்சிட்டாங்கன்னா, இப்போ இவரை வந்து ஒரு செகுலர் பாலிடிக்ஸினுடைய ஒரு மெயின் ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டு எடுக்கிற ரொம்ப தெளிவான ஸ்பீச் அது. ஆனா அதை ஏன் சார் வந்து இப்ப சொல்றாரு? இத்தனை நாள் அது வதந்தி, அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ஓரளவு இப்பதான் சைலண்ட் ஆகி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. திரும்பி வர்றாரு, பானையை தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி மொத்தமா அடிச்சு காலி பண்றாரு. ஏன் இப்ப வரல? அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குறாரு. எனக்கு இதெல்லாம் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்துச்சு, இருந்தும் விட்டுட்டு நான் ஏன் விஜய்க்கு கொடுக்குறேன்? அது தன்னிலை விளக்கம் மாதிரி தான் அது. ஏன்னா முதலமைச்சராக வாய்ப்பு எனக்கு இருந்தும் கூட நான் கடுமையாக எதிர்த்த விஜயை ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்போ இந்த நேரத்தில் பாஜகவை விஜய் கையில் எடுத்துரும், அதை தடுக்கணும். 2 விஷயம். ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அதை நம்ம மதிக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா பாஜக விஜய் கையில் எடுக்கும், அதை தடுக்கணும். அதுக்காக எனக்கு இத்தனை வாய்ப்புகள் இருந்தையும் நிராகரிச்சுட்டு கடுமையாக விமர்சனம் பண்ண தாவேக்காவை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் சோசியல் மீடியா முழுக்க இந்த 2 சீட்டை வச்சுட்டு என்ன யோகம் உனக்கு, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு காலையிலேருந்து எல்லாரையும் உட்கார வச்சு அப்படின்னு 4 மணிக்கு நடக்க வேண்டிய ப்ரெஸ் மீட்டு 6:30 6:45 7 மணி தான் ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கான விளக்கம் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஆதரவு கொடுத்துட்டு கிளம்புறப்ப நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது, நான் உங்களை முதலமைச்சர் அறிவிக்க போறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற உடனே நெறியாளர் யாருன்னு கேட்டாங்க. அது வேணாம் விடுங்க, அது யாரு சார், ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டை தடுத்தாங்க? இல்லை, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக, திமுக, ஆதவர்ஜி நான் கூட சொல்லியிருந்தாரு, முதலமைச்சருடைய பையன் மிதுன், அப்புறம் ஒரு பில்டர், அப்புறம் திமுக தரப்புல இருந்து ஒரு நபர், இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசி நேர முயற்சியாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அது ஏன் அந்த வேலையை பண்ணாங்க? அது உண்மையில் ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் தான், ரொம்ப அசிங்கமான அரசியல். இப்போ நம்மளை போன்றவர்கள்லாம் வந்து விஜய் 108 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சதுக்கு பிறகு பல கூட்டணி கட்சி தலைவருக்கு நம்மளே ஃபோன் பண்ணி பேசணும். நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, இது வந்து தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, ஏன்னா வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச ஆட்கள், நிர்வாகி, கட்சி நிர்வாகிகள் பேசுகிறப்ப கூட சொன்னோம். அதுக்குண்டான வேலைகளும் கூட மறைமுகமாக நிறைய செஞ்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கட்சியிலெல்லாம் நேரடியாகவே அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசணும், டேரெக்டாக பேசினா வந்து நம்ம ஒரு அறிக்கைங்களாம் கொடுத்தோம். நம்ம கண்ணன் வச்சுலாம் கூட அறிக்கை கொடுத்தோம், பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, மக்கள் உணர்வுகளை மதிக்கணும். ஜனநாயக ரீதியாக அவங்க வந்து ஒரு கடமை செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 108ங்கிறது 110 18 இருந்துச்சுன்னா அவர் இண்டிபெண்டாக இருப்பார். இப்போ அதை வந்து நீங்கள் வந்து கவுத்தி இதை வந்து குறுக்கு வழியில் வந்து அதை வந்து இன்னொரு ஆட்சியை உருவாக்கி முடக்கிற வேலையை செய்யக்கூடாது, தவறான விஷயம், ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவர் இந்த வழிக்கு வந்திருக்கிறார், ஒரு மதசார்பற்ற அரசியலை தமிழ்நாட்டில் செய்யணும்னு வந்திருக்காரு. அவருக்கு அங்கே ஒரு ஆஃபர் இருக்குது, அதை வேணா நிராகரிச்சுட்டு வர்றாரு. நீங்கள் அவரை தடுத்துட்டு மொத்தமாக அந்த பக்கம் போக வச்சுக்கிறாங்க. என்ன இதே வார்த்தையை நான் சொன்னேன், இதே வார்த்தையை ஒரு கட்சி தலைவர்கிட்ட நான் பேசினேன். அவர் உங்களை நோக்கி வர்றாருன்னா அவருக்கு ஆப்ஷன் இல்லாமல் வரல. அவங்க 35 பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கா, வேணான்னு சொன்னாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கா. நீங்கள் அந்த பக்கம் மொத்தமாக தள்ளி விட்டுறாதீங்க, இந்த பக்கம் வந்திருக்கிறாரு, அவரை நீங்கள் வந்து அரவணைச்சுங்க, கைப்பிடிச்சி தூக்குங்க, இந்த அரசியலே அவரை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு கட்சி வந்து சாயங்காலம் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டிகிட்டு பேசுகிறோன்னு 4 மணிக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இது பிஹைண்ட் த ஸ்க்ரீன், ரொம்ப முக்கியமான சீன் இதுதான், கிளைமேக்ஸு. நாங்கள் ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட பேசுகிறோம், ஒரு குழுவாக நாங்கள் பேசுகிறோம், ஆதரவு கொடுங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்கு நாங்கள் பேசுகிறோம், கட்சி முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறோம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா விஜய்க்கு அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ரெடியாக இருக்குது, அதை வேணா ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இங்கே எடுக்கலான்னு அவர் கரெக்டாக நிற்கிறாரு. இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒரு கடமை, நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறோம். 4 மணிக்கு அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஆதரவுன்னு. அதற்கு பிறகு அந்த கட்சி தலைவருக்கு ஒரு ஃபோன் வருது, 6 மணிக்கு இல்லைன்னு ஒரு அறிக்கை வருது. அது அன்னைக்கு முழுக்க ஆமா இல்லைன்ற மாதிரி அறிக்கை. ஓகே, உடனே நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன், அந்த கட்சியை நோக்கி வந்து கடுமையான கண்டனம், ஏன் அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு நிலைப்பாடு அடையாளமே இல்லையா, நீங்கள் சுயமாக எந்த முடிவு எடுக்க மாட்டீங்களான்னு அந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தேன். அது வந்து சோஷியல் மீடியாலாம் வந்துச்சு, சில மேகசைனில் கூட வந்துச்சு. அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஆனாங்க, அதுக்கு பிறகு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு காங்கிரஸ் தரப்புல வந்து பேசி கீசி கொண்டு வந்தாங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
விஜயை கடுமையாக நம்ம எதிர்த்துருக்கோம். இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க, ஏய் நீ உனக்கு தெரியாதாடா, நீ வந்து திமுகவுக்கு சொம்பு தான்டா, 200 தான்டா, நீ வந்து விஜய் என்னென்னா பேசினேன், இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா ஜாலரா போடுறியா? இப்பயும் நம்ம சொல்கிறோம், விஜயினுடைய நிலைப்பாடு, இந்த நிலைப்பாட்டில் விஜய் தொடர்ந்தார்னா நம்ம அவரை வரவேற்போம், ஆதரிப்போம். இந்த நிலைப்பாட்டில் மாறினார்னா விமர்சனம் பண்ணுவோம். இந்த ஆட்சி இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இப்போ ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த வீடியோலேயே. இந்த வீடியோ எடுக்கிறது, இது பண்ணுறதுலாம் இங்கே தப்பு. ஏன்னா அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். இதனால தான் உங்களை மாற்றி போட்டிருக்காங்க. அந்த வேலையை நீங்கள் செய்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சியை வந்து நம்ம வந்து நடுநிலையோடு பார்க்குறோம் இந்த ஆட்சியை. அதே நேரத்தில் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, திமுக தலைமையிலான ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், அண்ணன் திருமாவளவன் சொன்ன அதே வார்த்தை தான். திமுக தலைமையிலான ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், அங்கே காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது, திமுகங்கிற ஒரு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இருக்குது. இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு எடுபடும். இந்த விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, இவர் ஓட்டை பிரிச்சிடக்கூடாது, ஓட்டை பிரித்து பாஜக அதிமுகவுக்கு வழிவிட்டுறக்கூடாது, ஒரு ஓட்ஸ் பாயராக மாறிடக்கூடாது, வட இந்தியாவில் இந்த அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. 2 பேரையும் தூக்கி போட்டு இவர் தான் மெயின் ஃபோர்ஸ்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ இதுதான் சரியான ஒரு அரசியல், மக்கள் தேர்ந்தெடுத்த சரியான அரசியல் இதுதான் நம்ம புரியணும். இப்போ இந்த அரசியலை இவர் எப்படி கொண்டு போக போகிறாரு, இதில் நிலையாக இருப்பாரா, இந்த செக்குலர் பாலிடிக்ஸில் ஒரு நிலையாக இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களை வச்சு தான் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடிவு பண்ணணும். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசியது பிற்காலங்கள் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக திமுக கூட்டணியில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு பேச்சு வந்து ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும். ஆல்ரெடி அவங்க வந்து என்னென்னா, திமுக கூட்டணியில் ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா, திமுக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஒட்டாத கூட்டணியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது நம்ம தனித்தனியாக அங்கங்கே பிரிஞ்சு போய் வேறு கூட்டணியில் நின்றோம்னா அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பலமாக மாறிடும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமாக மாறிடும். எப்படி யூபியில் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு தான் அவங்க உள்ளே வந்தாங்க, அந்த அரசியலை அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ திமுக மீது 1000 குறைநிறைகள் இருந்தால் கூட சமாளிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் இருப்போம், இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தான் காம்ப்ரமைஸ் ஆகி காங்கிரஸ் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, விசிகா இருந்தாங்க. ஆனால் அங்கே திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய ஆக்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பெரிய என்னன்னு இல்லை. எத்தனையோ இடங்களில் திருமாவளவன் பேனரே கிழிக்கப்பட்டு இது பேனர் கிழிக்கப்பட்டது வெளியில். அங்கே சிறிய கட்சிகளே அங்கே நடத்தக்கூடிய விதமே வேற. அங்கே சிறிய கட்சிகளே அவர்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும். ஒரு கட்சி தலைவர்லாம் சொல்கிறேன், அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, நம்ம நண்பர் தான் அவர், வா போன்னு தான் கூப்பிடுவாங்களாம். என்னையா ஜெயிச்சிருக்கா நீ 4 சீட் கேட்குற, இந்த தோரணையில் தான் அந்த ஆட்களை அணுகிறது. அப்போ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே அவங்க இருக்கிறாங்க, ஒரு மனக்குமுறலோடையே இருக்கிறாங்க. சரி வேணாம், வெளியில் போனோம்னா வந்து இந்த கூட்டணி உடஞ்சிரும், அது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தோடையே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வெடிச்சு செதறப்ப என்ன பண்ணால், ஜெயிச்சு அடுத்த நாளே எல்லாம் இந்த கூட்டணி வெளியில் ஏறுது, சுக்குநூறாக உடையுது. அப்போ இதை வந்து இப்போ இங்கே வெளிப்பாடுங்கிறது வந்து இந்த கூட்டணி இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை தான் இப்போ பேசுகிறாங்க. முன்னாடி நடந்த அந்த குமுறல் தான் இன்னைக்கு வெடிக்குதுங்க. செம்மலை போன்றவர்கள் மூத்த ஆட்கள்லாம் அதிமுக விட்டு நீ செம்மலை வந்து விலகுவதா சொல்லிட்டாங்க சார். அதிமுகவோட நிலைமை என்ன சார்? எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு 25-30 பேர் ரெடி ஆகிட்டாங்களா விஜய் பக்கம் வர? இல்லை, அதிமுகவை வந்து விஜய் முழுவதுமாக முடிச்சு விட்டுருவாரு. எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகர் ஆரம்பித்த ஒரு கட்சி விஜய் என்கிற நடிகரால் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இதே இதில் பேசியிருக்கோம். 3ஆம் இடத்துக்கு அதிமுக போயிடும். நான் ஒரு டிபேட்டில் பண்ணேன், அதிமுக நிர்வாகி ஒருத்தவங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணுறீங்க, பந்தயம் கட்டிக்கலாமா உங்களுக்கு எனக்கும்? அப்போ நடக்கவே நடக்காதுங்க, ஆச்சா முச்சானாங்க. இன்றைக்கி நிலைமை அது மாதிரி தான் இருக்குது. அப்போ விஜய் வந்து அந்த அரசியல் தான் செஞ்சார். அதிமுக அரசியலை விஜய் செஞ்சார். ஜெயலலிதா அவர்களை வந்து எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டார், சாட்டையை கையில் எடுத்தார். அப்படிங்கிற அந்த அரசியலை வந்து ஒரு மைல்டாக அவர் கொண்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆட்கள் அங்கே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் மாதிரியான முக்கியமான நபராக நீங்கள் இருக்கிறப்ப செங்கோட்டையனை ஃபாலோ பண்ணி அப்படியே உள்ளே போயிடுவோம்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமமுக அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு கூட்டமாக அந்த கட்சியில் சேர்றதை பார்க்க மாவட்டமாக சேர்றாங்க. அதிமுகவோட உறுப்பினர் எல்லாம் சேர்றாங்க, எடுத்துட்டு விசில மாத்திராங்க. எல்லாம் குக்கரை எடுத்துட்டு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. சேரும் போதே விசில் அடிச்சு குக்கரை தூக்கி வெளில போட்டு குக்கர் மேல இருக்க விசில மட்டும் எடுத்துக்கிட்டான். அப்படி அமமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை தலைமை, உள்ளுக்குள்ள குழப்பம், தொடர் தோல்வி அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை. செங்கோட்டையன் அங்கே இருக்கிறாருப்பா, அவரை ஃபாலோ பண்ணி போயிடுவோம்ப்பாங்கிற பிடிச்சிட்டு போயிடலாம்னா கூட்டமாக அங்கே மாறக்கூடிய நிலைமை இருக்குது. அதிமுக இன்னும் பலகீனமாக தான் போகும். அதுதான் நோக்கி போயிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இதை நான் விட மாட்டேன். அவர் செய்ய நினைச்சதை கண்டிப்பாக நான் செய்வேன். நீங்க அப்பியர் ஆகாததால க்ளோஸ் ஆன கேஸை அவர் ரீஓபன் பண்ணா